அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த சோசியல் மீடியாவை நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த ஆணவ படுகொலை 1 வீக் முன்னாடி அந்த அஜித் குமார் அவரோட சம்பவம் இந்த மாதிரி வரிசையா வாரம் ஒரு விஷயம் நடக்கும். வாரம் ரொம்ப ஹாட் நியூஸ் போகும். பிகாஸ் அவங்களோட ஜாப் அதுதானே, மீடியாவோட வேலை இதுதான். ஒரு பரபரப்பாக ஒரு விஷயத்த பேசுவாங்க. 1 வீக் இந்த சப்ஜெக்ட் கிடைச்சது, அதை அசை போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிரும். ஆனால் அது அவங்களோட தொழிலாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சரி நிறைய ஒரு குரூப் ஒரு மாதிரி செயல்பட்டுட்டு ஒரு கமாண்ட் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணி விடுறது. அதாவது இந்த கமாண்ட்ல செக்ஷன்லாம் போய் பாருங்க. சிபிசிஐடி அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் கூட தோத்து போயிடுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல. அந்த அளவுக்கு இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சில கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளோட வேலை இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் என்னன்னு முழுமையா தெரியாம அதை பத்தி பேசக்கூடாது. அதனால அந்த சப்ஜெக்ட்லாம் போக விரும்பல. ஏன்னா அது என்னன்னே தெரியாது. ஆனா அந்த விஷயத்திலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பிகாஸ் ஐ எம் ஏ மாஸ்டர், எனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என்னை சுத்தி இருக்க மாணவர்களையும் சரி, என்னை சுத்தி இருக்க இந்த சொசைட்டி நான் சரியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முழு பங்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத பேச வரும். அதாவது பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டையும் நான் என்னோட புக்ல கொடுத்துருக்கேன், லீடர்ஸ் லேடர்ல. அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்த அரசியல் பண்ணணும் அப்படின்னா நம்மளை பிரிச்சே வச்சிருப்பாங்க. அது நிறைய ஒரு சில படத்துல கூட இது சொல்லியிருக்காங்க, நீங்க வாட்ச் பண்ணுங்க. பட் அது டீப்பா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். எப்பவுமே ஒரு 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 சினிமால நான் அஜித் படம் ஒரே நாள்லையும் விஜய் படம் ஒரே நாள்லையும் விடுறதுக்கு காரணம் என்னங்க? பிரிவினைவாதம். ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி ஒரு 2 கட்சி, நீ அந்த கட்சி நான் அந்த கட்சி அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிற மக்களை என்ன காரணங்க? பிரிவினைவாதம். அதே மாதிரி டோட்டலா நீ அந்த ரசிகன் அந்த ரசிகன், இந்த பிரிவினைவாதம். இப்போ நான் ஒரு காலேஜ்ல கைத்தட்டு வாங்கணும்னு வைங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும். நான் ஒரு காமனா ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தேன்னு வைங்க, அங்க யாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க. இதுவே பசங்கன்னா அப்படி கெத்ரா, பொண்ணுங்கன்னா இப்படி அப்படின்னு ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி நான் அங்க பேசினேன் அப்படின்னா பயங்கர கிளாப் பண்ணுவாங்க. சோ இந்த விஷயம் தான் நம்ம வருங்கால சங்கதிகளும் சரி மாணவர்களும் சரி நீங்க சிக்கக்கூடாது. எங்கேயுமே ஒரு 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 பிரிவினைவாதம், நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதான் திருப்பி பேசுறேன். அந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம் அப்படின்னு உங்களை பிரிக்க நினைப்பாங்க. அப்படி பிரிச்சு வச்சு அரசியல் பண்றது தான் பிரிவினைவாதம். அதுல நீங்க மாட்டாம இருந்தீங்கனாலே இந்த மாதிரி வெறி வராது. இந்த மாதிரி நீங்க அந்த தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, நம்மளாம் வீரம், நம்ம வீரம் மற்றவர்கள் அப்படின்லாம் பிரிச்சு வச்சு உங்களை பகடக்காயா யூஸ் பண்ணி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜாதி கட்சியோ மத கட்சியோ இந்த ரீதியா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த லீடர்ஷிப்ல இருக்க ஒரு பர்டிகுலர் ஒரு டீம் மட்டும்தான் வசதியாகவும் ஒரு ஒரு பேரு புகழோட இருப்பாங்க. அதுக்காக வேலை செய்யற தொண்டர்கள் யாராவது ஒரு பேரு புகழோட நீங்க இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ நான் இதை அதான் சொல்றேன்ல, ஜாதி மதம் நான் இதை பத்தி எதுவுமே உள்ள டீப்பா போக விரும்பல. ஆனால் நல்லா யோசிச்சுக்குங்க. யார் அரசியல் நம்மளை வச்சு பண்ண நினைச்சாலும் நீங்க அதுக்குள்ள சிக்க கூடாது. காரணம் அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க டெம்ப்ட் ஆகக்கூடாது. காமனா இவங்க சொல்றது சரியா தப்பா, சரியான பக்கம் இல்லைங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே எதிர்காலத்துல இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க லாக் ஆக மாட்டீங்க. தென் இதை பத்தி நான் டீப்பாவே கொடுத்துருக்கேன் என்னோட புக்ல. இந்த பிரிவினைவாதம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே தனியா கொடுத்துருக்கோம். ஓகே. ரெண்டாவது